குழம்பு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க தண்ணியாட்டம் எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க இந்த குழம்பு சாதத்துக்கு களி சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு சரியா போச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ களி செய்யறதுக்கு இப்படி தண்ணி வச்சு உழ வச்சுக்கணும். இது நல்லா கொதிக்கணும். பாத்திரத்தில் மாட்டி வச்சுக்கணும். அப்படியே குழம்பு வேற பாத்திரத்துக்கு மாட்டி வச்சு ஓகே. களி செய்யறதுக்கு ரெடி ஆச்சு. இப்படிதான் உழ கொதிக்கணும். தண்ணி மொண்டு ஊற்றியாச்சு. இப்போ ராகி மாவுன்னு சொல்லுவாங்க. ராகி மாவு ஆரி மாவு போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே களி வச்சிட்டேன், அதனால இப்போ போட்டுக்குவோம். இந்த மாதிரி களி செஞ்சாதான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு அப்படி பழகிருச்சு. கேஸ் எல்லாம் குக்கர்ல வச்சு சாப்பிட முடியறது இல்லை. நல்லா கொஞ்ச நேரம் வேகணும். ஃபர்ஸ்ட் களி கொஞ்சம் கெட்டியாக கிண்டணும். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு கிண்டணும். முத களி இந்த அளவுக்கு கெட்டியாக கிண்டணும். இப்படி ஃபர்ஸ்ட் கழிக்கணும்னு இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இப்போதான் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 கரண்டி தண்ணி ஃபர்ஸ்ட் கழிக்கும். இதுதான் தண்ணி எடுத்து வச்சிருக்குது. அந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். கொதிச்ச தண்ணி தான் ஊற்றணும். அதை கொதிக்க வச்சு அதை எடுத்து வச்சு அந்த தண்ணி தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அது வேகணும். களி வேகணும் கொஞ்ச நேரம். இப்போ ரெண்டாவது தண்ணி 3 கரண்டி ஊற்றிக்கணும். இப்போ இந்த களி நல்லா வேகணும். 8 மாச குழந்தைங்க வயசானவங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். வயிற்று வலிக்காது. இப்படி குத்தி விட்டு வேக விடணும். இந்த மாதிரி ஈவனா எல்லாம் வேகணும் களி. அப்புறம் தான் கிண்டணும். 4 டைம் கட்டி விழுவாத நல்லா இருக்கும். கட்டி விழுவாத நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இப்போ 2வது டைம் வந்து கிண்டியாச்சு. 3வது டைம் தண்ணி ஊற்றுது. இப்போ 3வது டைம். இது வேகணும் கொஞ்சம் நேரம். இதுவும் வேகணும் கொஞ்ச நேரம். சூப்பராக களி ரெடி ஆச்சு. 4 டைம் தண்ணி ஊற்றி வேக வச்சு கிண்டியாச்சு. ஓகே, இனிமேல் இறக்கிடலாம்.